friends, welcome to Skin Care. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பிரான்ச் செகண்ட் பிரான்ச்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஜூலை 25th வந்தேன். ஸோ அதுக்கப்புறமே டைட் ஷெட்யூலா இருந்ததுனால வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு இந்த பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ இன்னைக்கு வந்து பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ்ல வந்து கிளாஸ் 9 வேக்சின் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வேக்சினை பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா வேக்சின் எதுக்காக நம்ம பண்றோம்னாக்கா அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் பண்றதுக்காக. ஸோ நம்ம ஃபேஸ்லயும் சரி பாடிலையும் சரி ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஹேர் இருக்கிறதுனாலே நம்மளோட ஸ்கின் டோனே வந்து கொஞ்சம் கவர் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்னதான் ஹேரா இருந்தாலுமே நம்மளுக்கு ஹேர் இருந்துச்சுனாக்கா அந்த பிளாக் ஹேர் இருக்கும்போது நம்மளோட டோனே வந்து கொஞ்சம் டல்லா காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கையில பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்கின் டோனே வந்து மாத்தி காட்டுறதே வந்து நம்மளோட ஹேர் தான். ஸோ அந்த ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட அந்த ஷேட் அடிச்ச மாதிரி இருக்கும் ஹேர் இருந்தாக்கா. ஸோ அதனாலேயே வந்து நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டல்லா கொஞ்சம் டார்க்கனா காட்டும். ஸோ அதனால நம்ம வேக்சின் பண்ணிக்கிறதுனாலையும் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனா காட்டும். ஸோ இதனால தான் நம்ம மெயினா வேக்சின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேக்சின் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ த்ரெட்டிங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம ஸ்லீக் வேக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், லிப்போசாலிபிள் வேக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேக்சின் இருக்கு. பீட்ஸ் வேக்சின் இருக்கு, அதுக்கப்புறம் ரோல் ஆன் வேக்ஸ் இருக்கு. சொன்னது எல்லாமே வந்து ஹாட் வேக்ஸ் அண்ட் கோல்ட் வேக்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வேக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும், எந்த பிளேஸ்க்கு எந்த வேக்ஸ் போடணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இதுல பார்க்க முடியாது. நம்ம இந்த பேசிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா வேக்சின் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து லிப்போசாலிபிள் வேக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்லீக் வேக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம லிப்போசாலிபிள் வேக்ஸ் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அப்பர் லிப்புக்கும் சரி ஐப்ரோஸ்க்கும் சரி நம்ம வேக்சின் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம பாடியில இருக்கிற ஹேரோட ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் ஸ்கின். ஸோ அதனால பண்ணும்போது ஃபேஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி வேக்சின் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற கிளாஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவங்க கைக்கு தான் இன்றைக்கி வந்து வேக்சின் பண்ண போகிறோம். ஸோ இவங்க கை நிறைய ஹேர் இருக்குது, அதனாலே வந்து டல்லாக இருக்குது. ஸோ இவங்க கைக்கு வந்து இன்றைக்கி வேக்சின் பண்ண போகிறோம். ஸோ வேக்சின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கையில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். லைக் பேங்கிள்ஸோ ரிங்ஸ் எது இருந்தாலுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வேக்சின்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வேக்ஸ் ஹீட்டர் அண்டு லிப்போசாலிபிள் வேக்ஸ். நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் வேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உள்ளன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து காட்டனில் மேடானனால கழிக்க எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கிளீனர் அண்டு போஸ்ட் கிளீனர் சொல்யூஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லிப்போசாலிபிள் வேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ரீ வேக்ஸ் கிளீனர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கைக்கு ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக்ஸ் லிப்போசாலிபிள் வேக்ஸ் வச்சு ஹீட் பண்ணுறோம் ஹீட்டரில் வச்சு. ஸோ கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹீட்டை செக் பண்ணிக்கணும். ஸோ இது நார்மலாகவே வந்து அவ்வளோ ஹீட் இருக்காது, பட் ஸ்டில் நம்ம வந்து ஹீட் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு பிளேஸ் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு ஏரியாவில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எங்கே அப்ளை பண்ணாலுமே ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸ் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த இடத்துல ஸ்ட்ரைப்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டு ஒரு ரப் கொடுத்துட்டு, ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக ரப் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கனாக்கா இந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்துடும்.
ஸோ நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து ஹேர் எந்த டைரக்ஷனில் க்ரோத் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் கொடுக்கணும். அது ஸ்ட்ரைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இழுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ப்ராப்பராக ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவங்களுக்கு இருந்த ஹேருக்கும் அவங்க ஹேர் இல்லாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி தான் இப்போ மற்ற இடத்துலையும் வந்து நம்ம வேக்ஸ் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ மற்ற இடத்துலையும் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வேக்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரே வேக்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் வச்சே கூட நம்ம எல்லா ஹேருக்கும் எல்லா ஒரு ஹேண்டுக்கே நம்ம முடிக்கலாம். ஸோ அது ஹேரோட திக்னஸ் அண்ட் ஹேர் க்ரோத்தை பொறுத்து. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக ஹேர் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் அப்படின்னாக்கா ஒரே ஸ்ட்ரைப்ஸ் வச்சு நம்ம எடுத்துடலாம். திக் ஹேராக இருக்குது, நிறைய ஹேர்ஸ் இருக்குன்னா ஒரு 2-3 ஸ்ட்ரைப்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இவங்க கைக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு முடித்தாச்சு, மேல் கைக்கு முடித்தாச்சு. ஸோ மீதி இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த வேக்ஸையும் வந்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி எடுத்தாலே வந்துடும். இப்போ பாருங்கள் அவங்க ஹேண்ட் வந்து எவ்வளோ சாஃப்டாக கிளியராக நீட்டாக இருக்குது. தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே வேக்ஸ் எடுக்கும்போது ஹீட்டாக இருக்கான்னு தொட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊதிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, அவங்கள தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேணும், நான் ப்ரொஃபஷனலாக நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பேமெண்ட் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் 2மே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்து கற்றுக்கிறத விட நம்ம கூட இருந்து செய்கிறவங்கள பார்த்து நம்மளும் செஞ்சு பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணாங்க, நானும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிஷியல் பேமெண்ட்டை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட ட்ரிபிள் 5 மடங்கு ஜாஸ்தியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கிறது ப்ராப்பராக கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வேணும்னா நீங்களும் வந்து இது மாதிரி டைரக்ட் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஃபிங்கர்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கைக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் வந்து ஹேர் இருக்கோ எல்லா இடத்துலையும் எடுக்கிறோம். ஸோ ஹேர் எப்படி க்ரோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரைப்ஸ் வச்சு புல் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இவங்களுக்கு வேக்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ போஸ்ட் வேக்சிங் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹேண்டு பார்த்திங்கனாக்கா அந்த ஏதாவது வேக்ஸ் ஒட்டியிருந்தாலுமே அது வந்து க்ளீனாக வந்துடும். ப்ளஸ் அவங்களுக்கு அந்த அலர்ஜி இச்சிங்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஹேண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இது 2 கையோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த கையில் வந்து வேக்ஸ் பண்ணாத கை எவ்வளோ கொஞ்சம் டல்லாக இருக்குது, இந்த கையில் வந்து வேக்ஸ் பண்ண கை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக்சிங்கோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்கள், கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இது போக இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பேமெண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.